இங்க வா. எல்லாம் உன் துணியெல்லாம் கட்டி ரெடியா வச்சுக்க, நம்ம டூர் போறோம். பழனிக்குல எல்லாம் மொட்டை போட்டுட்டு வந்துருவோம். இல்லன்னா இந்த வெயிலுக்குலாம் வெளியே போக முடியாது. இல்ல ஃபேமிலியா போய் மொட்டை போட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். வரலன்னு சொல்லிட்டு இருக்கோம். வந்துதானே ஆகணும். நாளைக்கு துணியெல்லாம் கட்டிட்டு ரெடி ஆகிரு. கோமதி, என்ன வேணுமா இவனுக்கு? சொல்லுங்க. சுட சுட ஒரு டீ போட்டு கொண்டு வா பாப்போம். கேனப்ப இந்த வெயிலுக்கு சுட சுடன்னு கேட்காம போறான். எந்த ஊர்ல உள்ளவனோ? கோமதி என்ன சொன்னா? ஒண்ணு இல்ல இப்போ டீ சுட சுடன்னு எடுத்துட்டு வரேன். ச்சே, என்ன வெயில் அடிக்கி. இந்தாங்க டீ போட்டாச்சு. நல்ல ஏலக்காலாம் தூக்கலா போட்டு. என்ன தண்ணி தூக்கலா போட்டிருக்கா நீ? சுடவே இல்ல, ஆறுவே பச்சை தண்ணி மாதிரிலாம் இருக்கு. மொட்டை மாடி இருக்கலாம், மொட்டை மாடி. அங்க போய் நின்று டீயை குடிங்க. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சுடன்னு இருக்கும். அதுக்கு ஏன் இப்படி கத்துறா? எனக்கு வர இந்த வீட்டுல மரியாதையே இல்லாம போயிட்டு. கடவுளே, சோதனைய பாருங்க. அடிக்கிற வெயிலுக்கு எவனா சுடன்னு டீயை கேட்பானா? பத்துமாக்க பொண்ணு வந்துட்டாலே டக்குனு போய் கிளம்பி டியூஷனுக்கு போவல. இனி நீ எதையுமே படிக்க போறது இல்ல தானே? 9th சிலபஸ் போய் படில. போல குளில போ. இப்போ நான் சப்பாத்தி கட்டை எடுக்கவா? நீ ஒழுங்கா போய் குளிக்கிறியா? போய் குளி பாப்போம். புதினா வேற காலி ஆயிட்டு. காலையில பாக்காமையே போய் கடைக்கு போய் செத்துருக்கோம். ச்சே, இனி அந்த போய் போவானான்னு தெரிய மாட்டேக்க. ஏல இழுவ ஏல அந்த முக்கு திருப்பில இருக்க கடைக்கு போய் ஒரு புதினா கட்டு மட்டும் வாங்கிட்டு போல. 20 ரூபா ஜூஸ் குடிக்க தரம்ல, போயிட்டு வா. ஜூஸா? ஆமால, நீ புதினா கட்டு வாங்கிட்டு 20 ரூபாய்க்கு ஜூஸ் குடிச்சிட்டு வா. இது நீ ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல. சரி, நான் போயிட்டு வரேன். இன்னும் இல்ல, நான் கூட எடுத்து தரேன். இந்தால எல்லாம் முந்திரி என்னது பூசிட்டு இருக்கா? ஸ்கின் கேர்மா. ஸ்கின் செத்துட்டனா அப்புறம் எனக்கு யார் பொண்ணு தருவா? பொண்ணு நீரு போல. புதினா கரெக்டா பார்த்து வாங்கிட்டு வா. இல்லை, புதினா அப்புறம் தயிர் வேற. இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்பா போல. ஹாய் மக்களே, நான் சாப்பிட மறந்தாலும் மறப்பேனே தவிர சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ண மறக்கவே மாட்டேன். என் வீட்ல சோறு இருக்குதா இல்லையா தெரியாது, என் கையில எப்பவும் சன்ஸ்கிரீன் இருக்கும். இது உங்களுக்காக. எப்படி சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணணும்னு சொல்லி தரட்டா? நான் லோட்டஸ் பிராண்ட்ல சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றேன். எனக்கு ஆயில் ஸ்கின், அதனால இது எனக்கு செட் ஆயிருக்கு. உங்க ஸ்கின்க்கு எது கரெக்டா இருக்கோ நீங்க அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நான் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி தரேன். கையில 3 விரல்ல 3 லைன் போடணும், சரியா? அப்புறம் அதை நெத்தியில 2 கன்னத்துலயும் கழுத்துலயும் ராவிக்கணும். ஏஞ்சலி எனக்கும் கொஞ்சம் தாட்ட. இல்ல தூர
போல நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு சாக்லேட் நான் தான் எடுத்து வச்சிருந்தேன். நான் சாக்லேட் கரெக்ட்டா நீ எனக்கு கொஞ்சம் சன்ஸ்கிரீன் தருவியா? மூஞ்சி கருத்து போயிட்டே. ஏல தூர போயிரு. நான் ரூபா கொடுத்து வாங்கி வைக்கணும். நீ வந்து பூச வருவியோ? எம்மா எதுக்கு ரெண்டு கத்தி நடக்குது? எம்மா நான் காணிக்கு வீட்டு வந்தம்மா காரி செடி மாதிரி ஆயிட்டேன். கொஞ்சோட சன்ஸ்கிரீன் தரதலம்மா. கொஞ்சம் கூடாண்டா அவனுக்கு. ஓ நான் ஆர்டர் போட்டு வாங்கணும். அவன் வந்து போடுவானோ? லே நீ அங்கோட வா. இந்த கிரீம் எல்லாம் போட்டு மூஞ்செல்லாம் அவிஞ்சிரும். உனக்கு நான் நேச்சுரலா ஏதா ரெடி பண்ணி தரேன் வா. சரிம்மா மூஞ்சி வெள்ளை ஆயிரும்ல. சாவாத வெள்ளை ஆயிரும் வா. தூர வாங்க டருமாட்டு வெளிய. அடிபட்றாதல தூர போல. சாரி மக்களே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குங்க. गाइस நம்ம எதுலனாலும் கஞ்சிதனம் பிடிக்கலாம். ஆனா இந்த சன்ஸ்கிரீன் மூஞ்சில அப்பம்போல மட்டும் அள்ளி அள்ளி அப்பிரணும். இல்லனா நம்ம மூஞ்சி கருத்துரும். ஓகே இத சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஏல மூஞ்சி தொங்க வச்சிட்டு இருக்காதல. அம்மா நீ எப்படியே வெள்ளை ஆக்குமா? இந்த பாரு இந்த கடலை மாவு மஞ்சள் இப்படி எல்லாத்தையும் இத மாதிரி மிக்ஸ் பண்ணி மூஞ்சில போட்டாலே எல்லாம் சரி ஆயிரும்ல. கலர் எல்லாம் சூரிய மாதிரி கலர் ஆயிருவா. சே காலையில இருந்து நான் ஒன்னும் கிளீன் பண்ணலையே. நல்லா அழுக்கா இருக்கு எல்லாமே. என்னல பண்றா? அது பஜ்ஜி மாவுல